கடந்த 3ஆம் தேதி எனது தந்தையாரானவர் இறந்திருந்தார். மாசீனி எல்லாம் கிடக்கு. அது கார்னர்ல மீன் எடுத்து கொண்டு வந்தவர் மோட்டார் சைக்கிள்ல மீன் எடுத்து கொண்டு வரைக்கும் முன்னால காலத்துல கொழும்பு பாசு அடிச்சாரு. அவ சின்ன வயசுலேருந்து அப்படி பிறப்பிலே அப்படி இருக்கோ இல்லாட்டி திடீரென அது இப்படி கால் கை இயலாம வந்தது. அனைவருக்கும் வணக்கம். காண்டிவன் வியூஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக பல்வேறு வட்ட உதவி திட்டங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த 3ஆம் தேதி எனது தந்தையாரானவர் இறந்திருந்தார். மிகுந்த சோகமாகவும் மன வேதனையாகவும் எங்களோட குடும்பம் ஃபுல்லாக எனது தந்தையினுடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கின்றோம். 1 மாத காலமாக நான் இந்த யூடியூப் பக்கமே வரவில்லை. எனக்கு அப்பாண்ட இறப்புகளால் மிகுந்த கவலையாக இருந்தது. அதால் வரையில் அப்பாண்ட நினைவாக 1 மாதம் கடந்து அந்தியடியெல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்பாண்ட நினைவாக நாங்கள் சுழிபுரத்தில் இருக்கின்ற ஒரு இயலாத புள்ளை ஒரு நான் யூடியூப்ல பதிவிட்டிருந்தேன். ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை. அவாவுக்கு கால் இயலாது, நடக்க மாட்டா. இப்போ அவாவுக்கு எங்களோட அப்பாண்ட நினைவாக அவாவுக்கு ஒரு சிறு உதவி, என்னால் என்ற ஒரு சிறு உதவி செய்வதற்காக தான் இன்றைய தினம் இந்த சுழிபுரத்துக்கு நாங்கள் வருகை வந்திருக்கிறோம். இன்றைய தினம் அந்த வீழ்ச்சியாரும் புதுசாக வாங்கி மற்ற அவைக்கான அரிசி சாமான்களும் வாங்கியிருக்கிறோம். இன்றைய தினம் அந்த கொடுக்கின்ற காணொலிகள் தொடர்ச்சி அந்த காணொலி சென்று பார்வையிடவும் பாருங்கள். அம்மா வணக்கம். கடந்த மாதம் நாங்கள் உங்களோட மகளுக்கு இயலான்னு சொல்லி அந்த காணொலிகள் யூடியூப் தளத்தில எல்லாம் பதிவிட்ட நாங்கள் உங்களோட மகளுக்கு கால் இயலாது மற்றும் உங்களோட மகனுக்கும் கட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாம் எங்களை சொன்னீங்கள். அந்த காணொலிகளை பல உறவுகள் அந்த யூடியூப் தளத்திலே பேஸ்புக் தளத்திலே கூடுதலான உறவுகள் பார்த்திருந்தார்கள். என்றாலும் அவர்கள் பார்த்தவர்கள் சிலர் உதவி செய்ய இல்லை, உங்களுக்கு உதவி செய்யலை. அப்போ அந்த அம்மா நெடுகலம் எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி இந்த மகளுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், மகனும் கட்டியில் தலையில கட்டி ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி இயலாம இருக்கிறாருன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு தொடர்ச்சியாக நான் கோல் பண்ணி பார்ப்பேன். நான் என்ன செய்கிறேன், அம்மா பொறுங்க என்னட்ட எனக்கு இந்த யூடியூப் தளத்தாலையும் பெருசாக வரையில காசு, யாரும் உதவி வேறு உறவுகள்கிட்ட வெளிநாட்டு உறவுகள்கிட்ட கதைச்சு ஏதாவது நான் உங்களுக்கு உதவி செய்து தாரான்னு சொன்னான். இருந்தாலும் ஒரு உறவுகளும் உதவி செய்யலை. இருந்தாலும் எங்களோட அப்பா கடந்த மாதம் 3ஆம் தேதி உயிரிழந்து வந்தார். அப்போ அதனால் நான் யூடியூப் தளத்திலே இந்த காணொலிகளை பதிவிடவில்லை. இருந்தாலும் அந்த அப்பாண்ட நினைவாக என்னால் இயன்ற அந்த ஒரு சிறு தொகை பணத்தை சேர்த்து அம்மாவுக்கு தேவையான அந்த மகளுக்கு தேவையான அந்த வீல்சேர் கட்டாயம் தேவை. ஏன்னா மகளுக்கு காலையில் அதப்போ இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு அம்மா தூக்க மாட்டா. அப்போ இந்த வீல்சேர்ன்னு சொன்னால் அந்த மகளுக்கு கொண்டு திரிவதற்கு அவள் வெளியிடங்களை பார்க்குறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவள் உள்ளுக்கு நடுகளும் இருந்து வளர்க்கப்பட்டு தோணி இருக்கிறார். வெளி உலகத்தை பார்க்கணும் என்பதற்காக நான் இந்த வீல்சேர் ஒன்றை வாங்கி அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். அந்த மகளுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குமே. நம்ம இந்த வீல்சேர்ண்டா நீங்கள் ஏற்றி இதில் ஏற்றி கால் எல்லாம் வைக்கலாம், கால் வச்சு மடிக்கலாம். இது மடித்து இப்படி மடிக்கலாம். ஏற்றி போட்டு ஒரு இதை வச்சுட்டு காலை இதில் தூக்கி வச்சுட்டு இதுலேயும் தூக்கி வச்சுட்டு இப்படியே பின்னுக்கு வச்சு உருட்டலாம். இப்படி உருட்டினீங்களாண்டா மற்ற இதுக்குள்ள இந்த மகளின் இந்த டாக்குமெண்ட்ஸுகள் மெடிக்கல் சாமான்கள் இதுக்குள்ள வைக்கலாம். அப்படி கொண்டு போயிட்டு மற்ற இதை நீங்கள் வீல்சேரை என்ன செய்யலாம், மடைக்கலாம். இப்போ
கூட்டிக்கொண்டு போட்டு ஆட்டோவில் ஏற்றுறாண்டாலும் இதை மடிச்சு போட்டு இதைக்கிறாங்க. இதை மடிச்சு இதை செய்துட்டு மடிக்கலாம். இப்படி மடிச்சிட்டு நீங்க கறியா ஒதுக்கி வைக்கலாம். ஒதுக்கி வச்சா நீங்கள் தேவையான நேரங்களை எடுத்து இழுத்து இப்படி வீழ்ச்சி இப்படி இழுத்தீங்கன்னா அப்படி விரியும். அப்படி உங்களோட மகளை ஏற்றி அப்படி விரியும் கூட்டிக்கொண்டு போகலாம். அப்படி நல்ல ஒரு பெரிய இப்படியாண்டு சொன்னா இப்ப சாப்பாடுகள் அம்மா வேற இருந்த விஷயம்னா இப்படி ஒரு இது இருந்தா உங்களோட மகளுக்கு நல்ல பெரிய சொன்னாம இருக்குமென்று தான் நான் நினைச்சு இந்த வீல் சேர் உங்களுக்கு எங்க அப்பா இறந்தவரை அந்த நினைவாக யாரும் ஒரு ஆள் பயன்படுத்தணும் ஒரு பிரியோசனமா இருக்கணும் என்பதாக அந்த வீல் சேரா புதுசா வாங்கி உங்களை தந்திருக்கிறோம். நாங்கள் வீல் சேரா நீங்கள் மகளை ஏற்றி கொண்டு போவோம். தெரியாம உருட்டுங்க. நல்ல பிரியோசனமா இருக்கேன்னா ஏழாதவாக்கு பிரியோசனமா இருக்கு. நன்றி தம்பி. இந்த சைக்கிள் நன்றி தந்தது எல்லாம் கிடக்கு. அது இதுல வைங்கண்ணா. இது இதுக்கு ஐங்கற்பட்டி எல்லாம் ஐங்கர் சீனி பருப்பு தேயிலை எல்லாம் உள்ளுக்கு வச்சு கட்டி கிடக்கு. மற்ற மாவும் இருக்குது. மாவும் வாங்கினா அரிசியும் வாங்கினா இந்த அரிசியும் வாங்கினா இந்த அரிசியை நீங்கள் சோறு வாங்கி சாப்பிடணும். அப்பாண்ட நினைவாக ஒரு என்னால என்ற ஒரு சிறு அன்பளிப்பு உங்களை செய்திருக்கிறாங்க. மற்ற உங்களுக்கு என்ன அந்த மகளுக்கு என்ன நடந்த அதுகளை பற்றி சொல்லுங்க. மகளுக்கு என்ன நடந்த அவ சின்ன வயசுலேருந்து அப்படி பிறப்பிலே அப்படி இருக்கோ இல்லாட்டி திடீரெனவாக்கு இப்படி கால் கை இயலாம வந்தது? பிறந்து 12 நாள் கண்ணாடி பிடிக்க வச்சிருந்தேன். பிறந்த வீட்டுக்கு அப்புறம் தேப்பால் குடிக்க மாட்டேன்னுக்கா. லெட்டோசன் மாட்டான்னு எடுத்து கரைச்சி பறிக்கினேன். புறப்பிலே இல்லாது கண்ணாடி பிடிக்க வச்சிருந்தேன். ஊனமுற்ற உள்ள புறப்பிலே இல்லாது வீடா விட்டு வரும். புறப்பிலேயே இயலாம புறப்பிலே இல்லாம. உங்களோட கணவர் என்ன? அவரும் பிள்ளைய போலதான் வருத்தமா கிடந்து படுக்கையா கிடந்து மோசம் போயிட்டேன். இப்போ வார பிரட்டாவி வார எட்பசி இனி வார எட்பசி 3 வருஷம் மோசம் போய் பிள்ளைய போலதான் அவரையும் படுக்கையா கிடந்துதான் பார்த்தேன். அவருக்கு என்ன நோய்? அவருக்கு சலரோகம், புறாசர், கொலஸ்ட்ரோ, மீன் வியாபாரம் செய்தவர். மீன் வியாபாரம் செய்ய புண்ணால சந்தில அங்க புண்ணாலே கார்னர்ல மீன் எடுத்து கொண்டு வந்தவர். மோட்டார் சைக்கிள்ல மீன் எடுத்து கொண்டு வரைய புண்ணால காலத்துல கொழும்பு பாசு அடிச்சது. கொழும்பு பாசு அடிச்சு இழுவறை பட்டெல்லாம் மிதண்டா போலே அப்படியே அதுக்கு புறம் துண்டாய் இல்லாமலுக்கு வந்துட்டு அது பயந்தும் போனார். பாசு அடிச்சா போல கொழும்பு பாசு அடிச்சா போல மோட்டார் எல்லாம் மூஞ்சிகள் இதுகள் இல்லாம காயம். அப்ப கரண்ட் வேலை செய்து கொண்டு நின்றவ கரண்டுக்காரர் புண்ணால சந்தியில அவதான் கொண்டு வந்து மாணிப்பா எங்க மூளை ஆஸ்பத்திரி மூளை ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்பத்திரியில கரண்டுக்காரர் தான் கொண்டே விட்டு அவங்க மருந்துகள் எல்லாம் கட்டி வச்சு ஆளை சீலிகை பாக்குற காரணம் இல்ல பாக்கையில அளவு எங்களுக்கு வந்து சொல்ல நாங்க குளறி கொண்டு ஓடி நாங்க பார்க்க அவரை பாக்குற காரணமே இல்லையே. உடனே பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்க வச்சிருந்து 15-20 நாள் வச்சிருந்து மருந்துகள் கட்டி குளிர்ச்சிகள் எல்லாம் கொடுத்துட்டான். வேளாமல கொண்டு வந்து வீட்டிலேயும் அப்படித்தானுங்க வேளாம தான் நான் வச்சு பார்த்தேன். நான் பிள்ளைய பார்க்கமா போல படுக்கையா தன்கிடந்து பார்த்தேன். பார்த்து அவருக்கு வசடிச்சது அவங்க சலரோகம், கொலஸ்ட்ரோ, அப்புறம் சலத்துல கிருமி என்று சொல்லி ஒரு கிட்னியும் பாதிட்டு போட்டேன். ஒரு கிட்னியும் செயலிழந்து போச்சது. அப்படியே படுக்கையா கிடந்து மோசம் போட்டேன். எத்தனை வயசு? யாருக்கு ஐயா? ஐயாக்கு எத்தனை வயசு? 66 வயசு. 66. அப்ப உங்களோட மகன் தான் இப்ப உங்களோட குடும்பத்தை பாக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் உதவி திட்டங்கள் வாரதோ?
இல்லை ஒன்றுமில்லை அந்த ஊனமுட்ட காசுதான் அந்த பிள்ளைக்கு அந்த மாதம் 10,000 ஊனமுட்ட காசுதான் தாரது. அதைத்தான் எடுத்து நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமலுக்குத்தான் எங்களோட பொழுது போகுது. நாங்கள் வறுமைக்கோட்டுக்கு தான் வாழுறோம். எனக்கும் ஒரு தரும் இல்லை, எனக்கும் அம்மா அப்பா சகோதரங்கள் ஒரு தருமே இல்லை. இது அவற்ற இடம்தான். அவற்றை ஆக்களாலும் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை, ஒரு ஆறுதலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் இருந்தா சாப்பிடுவோம், தின்னுவோம், இல்லாட்டிக்கு சிவாசி வாழ்ந்துட்டு தேத்தனியா குடிச்சு போட்டு கிடப்போம். சரியான வறுமை கோட்டு கீழே எங்களோட குடும்பம் போகுங்க செய்வீங்க. சாப்பாடு உங்களோட மகளுக்கு இப்ப வீல் சேர் கொஞ்சம் உதவியா இருக்குது, மற்ற சாப்பாடு இப்ப எங்களால இயன்றதை கொஞ்சம் தந்திருக்கிறோம். ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு மாதாந்த அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சம் காசு மாதாந்த அடிப்படையில இந்த குடும்பத்துக்கு 10,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பினாலே மாதம் எங்களுக்கு யாரும் எங்களோட குடும்பத்தை தாரம் எடுத்து ஏன்னா சாப்பாட்டுக்கு இந்த பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து பாக்குறதுக்கு உதவி செய்தா. நான் அதைய மறக்க மாட்டேன். பெரிய ஒரு உதவியா இருக்கும் தம்பி எனக்கு. இந்த அம்மா இந்த கவலையை பார்த்திருப்பீங்கள், அந்த குடும்பத்தின் நிலைமையை நீங்க பார்த்திருப்பீங்கள். அவைகளுக்கு மாதாந்த அடிப்படையிலே சிறு சிறு உதவியாக அவைகளுக்கு சாப்பாட்டுகளுக்கு மற்றும் இடம் நீங்க இடத்தை சொன்னீங்கன்னா சில வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் சிலது நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம். மற்றது எங்களூடாக உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட அட்ரஸை சொன்னால் அந்த அட்ரஸுக்கு ஊடாகவே நேரடியாக வந்து அவையில் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உறவுகள் என்றாலும் நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களோட ஊரின் இடத்தை சொன்னீங்களாண்டா அவையில் பார்த்துட்டு உதவி செய்வீங்க. சொல்றேன் வீராவத்தை சொல்றேன் தொல்புறம் வீராவத்தை சொல்றேன் மேற்கு சுழிபுரம் வீராவத்தை சொல்றேன் மேற்கு வீராவத்தை தொல்புறம் மேற்கு வீராவத்தை பகுதியில உங்களோட பேரை சொன்னா அந்த பாக்குற தெரியாத ஆக்கள் கேட்டு வருவீங்க. இல்லை உங்களோட பேர் என்ன? மகாலிங்கம் சரோஜினி. மகாலிங்கம் சரோஜினி. இப்படி ஒரு காலை இல்லாத பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் மக்களுக்கு 27-28 வயசு பொம்பளை பிள்ளை, கை ஒன்றுமே அப்படி அந்த அவட விசாரிச்சாவே சொல்லினா தானே இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்து யாரும் கேட்டாவது வந்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது பல உறவுகள் சும்மா தேவையில்லாம செலவு செய்கிற உறவுகள், இப்படியான ஒரு உறவுகளுக்கு நீங்கள் ஒரு சிறு சிறு உதவி செய்தீங்களா முதற்கட்டமாக என்னால் என்ற ஒரு அவைகளுக்கு கட்டாயம் தேவையான பொருட்களை வீல் சேரும் அவைகளுக்கு சாப்பாடு என்னால் இயன்றதை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் நிகழ்விற்கு ஒரு மாதாந்த அடிப்படையில் ஒரு சிறு சிறு உதவிகள் செய்தால் அது ஒரு அவைகளுக்கே ஒரு புண்ணியமாக இருக்கும். எனது காணொலியை பார்த்து பல உறவுகள் உதவி செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலிகளை பதிவிடுறேன். கட்டாயம் நான் அவர்களுடைய ஊரையும் உங்களுக்கு அட்ரஸையும் சொல்லியிருக்கிறேன். மற்ற அவர்களுடைய ஃபோன் நம்பரையும் இறுதி காணொலியை நான் பதிவிடுறேன். நல்ல பிரியோசனமா இருக்கேன். ஏலாதாவாக்கு பிரியோசனமா இருக்கு. அப்படி உங்களை நான் முக்கியமான தேவையானதை தான் நான் தெரிவு செய்து கொண்டாந்து தந்திருக்கிறேன். ஏன்னா அவன் சிரிக்கிறா என்ன சொன்னா வெளியிடங்களுக்கும் போவா இல்ல கூட்டிக் கொண்டு திரியலாம், வெளியிடங்களையும் பார்க்கலாம். நல்ல பிரியோசனமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு எல்லாம் இப்படி ஒரு வீல் சேர் இருந்தா நல்ல பிரியோசனமா இருக்கும், நல்ல பயனுள்ளதா இருக்குது. சரி வாப்பா அப்படி கூட்டிக் கொண்டு போங்க. கோயில்களில் மற்றது ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிக் கொண்டு போங்க. நான் பாப்பா இதை பார்த்து காணொலிகள் எல்லாரும் பார்த்து வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளாக உங்களை பார்த்து இந்த மகளுக்கு ரெண்டாலும் பார்த்து தம்பி எங்களுக்கு மாதம் சாப்பாட்டுக்கு உதவி செய்தால் கட்டாயம் நன்றி. நான் மறக்க மாட்டேன் உதவி செய்கிறவைய.
இப்படி போடுறது சட்டைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்போ சட்டையெல்லாம் தேவையா இருக்கும் இவாக்கோ தேவையா இருக்குது அந்த சட்டைகள் எல்லாம் கிழிக்கிறான் நாங்கால இந்த அளவு உடனே சட்டைகளை கிழிக்கிறதுல அப்போ குளிக்க வாத்து போட்டு வாத்து போட்டு போட சட்டை இல்ல துண்டா சட்டை இல்ல அப்ப நாங்கள் வரமா கொட்டத்துல இருக்கிறோம் ஒரு 10 சத்துக்கு முளைப்பு இல்லாமல என்னோட சட்டை வேண்ட காசு இல்லையா ஐயா கட்டாயம் இதை பாக்குற உறவுகள் பார்த்து போட்டு எனக்கு பிள்ளைக்கு சட்டைக்கும் சாப்பாட்டுக்கும் மாதம் மாதம் அன்றாடம் உதவி செய்தா காணணும் உங்களை சாப்பாட்டுக்கு எதுவும் உதவி செய்வினாங்க அதோட உடுப்புகளுக்கும் நான் இதை பார்த்து பல உறவுகள் பாக்குறவ இந்த அக்காவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பார்த்து உடுப்புகளும் கொஞ்சம் உதவி செய்யுங்க இந்த தம்பி வீட்டியாரும் தந்து சாமான்களும் தந்து கிடக்குது அதே போல எங்களோட காணொலியை பார்க்குற உறவுகள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்தால் காணும் மாதம் மாதம் சரி அம்மா இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்கிறோம் சரியா நம்ம காணொலியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் சரி அம்மா ஓகே தொல்புரம் பெஸ்ட் சுழிபுரம் பகுதியில் இருக்கின்ற சரோஜினி மகாலிங்கம் அவர்களுடைய பிஓசி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நம்பருக்கு அம்மாவுக்கு காசுகள் போட முடியும் அத்தோடு அவர்களுடைய தொடர்பு இலக்கத்தை நாங்கள் பதிவிடுறோம் அவர்களுடைய மகனுடைய பெயரானது யதுசன் அவருக்கும் இயலாமல் இருக்கிறார் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு காசு அனுப்ப முடியும் நன்றி